வைகோ செய்தியாளர் சந்தித்துக் கொண்டிருக்கார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். யாரும் முழக்கம் எழுப்பாதீங்க, யாரும் கோஷம் போடாதீங்க, தயவு பண்ணி அமைதியா இருங்க. அவங்க பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தியை நான் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சொல்ல விரும்புறேன். தலைநகர் டெல்லியில ஐயாக்கண்டு தலைமையில தமிழக விவசாயிகள் இதுவரைக்கும் தமிழ்நாடு சரித்திரமுள்ள இந்திய சரித்திரம் இல்லாத அளவுக்கு போராட்டம் நடத்தினாங்க. இந்திய பிரதமர் அவர்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு தன்னால் என்ன செய்ய முடியும் என்னங்கிற நிலைமையாவது விளக்கி இருக்கணும். இது 7.5 கோடி தமிழர்களை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய கோடிக்கணக்கான விவசாயிகளை அவர் அவமதித்து விட்டார் என்று நான் பிரதமருக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். இந்த போராட்டம், இங்கு நடைபெற்ற முழுஅடைப்பு போராட்டம், அது முழுக்க வணிகர் சங்க பேரவைகளினுடைய தலைவர்களாக இருக்கின்ற அண்ணன் வெள்ளையன் அவர்களும் சகோதரர் விக்ரமராஜா அவர்களும் முதலில் எடுத்த முடிவை மாற்றிக்கொண்டு லட்சக்கணக்கான கடைகள் அடைக்கப்படும் என்று சொன்னதனால் விவசாயிகளுக்காக வணிகர்கள் கடைகளை அடைத்து அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்தார்கள். ஆனால் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த திமுகவினுடைய செயல் தலைவர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், விவசாயிகளுக்காகவே அவர்கள் அவதாரம் எடுத்திருப்பதை போல 2-3 நாட்களாக அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். என் கையில் இருப்பது திமுகவினுடைய 2016 சட்டப்பேரவை தேர்தலுடைய தேர்தல் அறிக்கை. இந்த அறிக்கையில் அவர்கள் 25வது கருத்தாக தெரிவித்திருப்பதை வாசிக்கிறேன். சிறு குறு விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். விவசாய சங்க தலைவர்கள் 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் திமுக செயல் தலைவரையும் திமுக தலைவரையும் சந்தித்தார்கள். திரும்ப சந்தித்தார்கள். அனைத்து கடன்களையும், தேசிய வங்கி கடன்களையும், அனைத்து கடன்களையும் ரத்து செய்வோம் என்று உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று மன்றாடினார்கள். ஆனால் சிறு குறு விவசாயிகள் கடனை மட்டும் தள்ளுபடி செய்வோம் என்று ஆட்சிக்கு வந்துவிட்டதாகவே கனவு கண்டு கொண்டிருந்த நிலையில் திமுகவுடைய கருத்து இது. விவசாயிகளுக்காக இன்றைக்கு நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம். விவசாயிகள் போராட்டத்தில் அடுத்த இன்னொரு முக்கியமான கோரிக்கை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது. இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு 2007 அது வெளியிடப்பட்டு 6 ஆண்டு காலம் அரசிதழிலே வெளியிடாமல் அப்பொழுது மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருந்த திமுக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, மேலாண்மை வாரியம் அதற்கு பிறகு அமைப்பதற்கு இவர்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? அது 2வது கோரிக்கையை சொல்லவும் தகுதி இல்லை. அடுத்து நதிகள் இணைப்பு. நதிகள் இணைப்புக்கு இந்தியாவின் பாராளுமன்ற சரித்திரத்தில் நான் கொண்டு வந்த மசோதா தான் 3 மாத காலம் வாதம் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரித்தன, ஒரே ஒரு கட்சியை தவிர, திமுகவை தவிர. ஆகவே கோரிக்கைகளுக்கு உண்மையாகவே விவசாயிகள் போராடுகிறார்கள். விவசாயிகள் மிக நொந்து போயிருக்கிறார்கள். இந்த வெப்பத்தில், இந்த நெருப்பு வெயிலில் அவர்கள் காய்ந்து போன தங்கள் நிலங்களை பார்த்து கண்ணீர் விடுகிறார்கள். நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு எங்கள் அவைத் தலைவர் மூலமாக நேற்றைக்கே வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். இந்த கோடை வெயிலில் தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கின்ற மக்களுக்கு ஆங்காங்கு மறுமலர்ச்சி தண்ணீர் பந்தல் அமைத்து கட்சி கொடியெல்லாம் கட்டக்கூடாது. அங்கு வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் மோர் ஏற்பாடு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தண்ணீர் பானை வைத்துவிட்டு விளம்பரத்துக்கல்ல, அங்கே 3 தோழர்கள் நிற்க வேண்டும். இந்த கோடை முழுக்க இந்த அக்கினி நட்சத்திர வெயில் முடிகிற வரையிலும் இந்த பணியில் தமிழகம் எங்கும் இருக்கின்ற மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் ஈடுபட வேண்டும் என்று தொலைக்காட்சிகள் நண்பர்கள் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் நான் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. தேச துரோக வழக்கில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக வைகோவை காவல்துறையினர் அழைத்து வந்திருந்தார்கள். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் விவசாயிகளுக்காக திமுக நீலி கண்ணீர் விட வேண்டாம் என விமர்சனம் செய்திருக்கிறார். டெல்லியில் போராடிய தமிழக விவசாயிகளை பிரதமர் சந்தித்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார்.